قال الله تعالى في شأنه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நேரம் கடந்து விட்டது. நமக்கு முன்னால் உலமாக்கள், குலஃபாக்கள், மகான்கள், ஆரிஃபீன்கள் உரையாற்றினார்கள். அவர்களுடைய பயானின் தாசுராத்தை நம்முடைய உள்ளங்களிலே அல்லாஹ் அபதுல் ஆபாத் வரையிலும் அல்லாஹ் நீடிக்க வைப்பானாக. பொதுவாக இல்முடைய ஆகாஸ் அல்லாஹு தாலா 7ஆம் ஆண்டு இந்த கல்வி துவக்க விழாவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்துள்ளார். 6 ஆண்டுகள் நிறைவு செய்ததை போல் குறையில்லாமல் இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளையும் அல்லாஹு தாலா குறையில்லாமல் அல்லாஹ் நிறைவு செய்வானாக. குறிப்பாக இந்த ஆண்டு பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய மாணவர்கள் இஹ்லாஸான முறையிலே அல்லாஹுடைய இல்மை சுமந்து சொல்லக்கூடிய மாணவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவானாக. அதற்கெல்லாம் தாங்களுடைய துவாவை நாங்கள் ஆதரவிக்கின்றோம். குறிப்பாக மார்க்க ஞானம் என்பது மனிதன் தானாக அடையக்கூடிய விஷயம் கிடையாது. பிறரை கொண்டு தான் அதை அடைய முடியும் என்பது எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹு தாலா முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தார். படைத்து அவர்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய இல்முல் அஸ்மா என்பதாக சொல்லப்படக்கூடிய அஸ்மாக்களை பற்றி உண்டான இல்முகளை அல்லாஹ் அவர்களுக்கு தந்து ஹலீஃபாவாக அல்லாஹ் ஆக்கினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனையோ மொழிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது மலக்குகள் மூலமாக. எத்தனையோ தொழில்கள், வியாபாரம், விவசாயம், தொழில், உத்தியோகம் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவர்கள் விவசாயத்தில் முழு முயற்சியுடன் ஈடுபடுவார்கள். என்றாலும் அல்லாஹ் தான் நின்று செய்த பிரதான பொறுப்பு தாலீம், இல்மை அல்லாஹ் அவர்களுக்கு போதித்தார். அப்போ அதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், ஆதமை படைத்ததின் நோக்கமே தாலீம் தால்லும், கற்றுக் கொடுக்குதல் கற்றுக்கொள்ளுதல், இரண்டிற்காகத்தான் மனித இனத்தை அல்லாஹ் படைத்தான். வேறு எதையோ அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஹாபீல் மரணம் அடைந்த பிறகு எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதாக காபீலுக்கு தெரியவில்லை. அவருடைய மகனார் ஒரு காகத்தை கொண்டு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஆனால் தன்னை பற்றி உண்டான ஞானங்கள், தன்னுடைய அஸ்மாக்கள், தன்னுடைய பெயர்கள், தன்னுடைய சிறுசிகளுடைய பெயர்கள், இதை பற்றும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கும் பொழுது தான் நின்று அல்லாஹ் போதித்தார். அதன் அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஜலால் தான் செய்த வேலையை உலமாக்கள் மூலமாக, நபிமார்கள் மூலமாக, அவுலியாக்கள் மூலமாக அல்லாஹ் கியாமத் வரையிலும் அந்த வேலையை வாங்கி கொண்டே இருக்கிறார். அந்த அஸ்மாக்களை கற்றுக் கொடுப்பது தான் அல்லாஹுடைய நோக்கம். பொதுவாக நாம் நினைக்கிறோம், இது வானம், இது பூமி, இது கழுதை, இது குதிரை, இந்த பெயரையா அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான்? இதையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அஸ்மாக்கள் எது? அல்லாஹ் கற்றுக் கொடுத்த சிஃபத்துகள் எது? சிஃபத்துகள் இல்லாமல் இஸ்ம் என்பது பெயர் வரவே வராது.
சிஃபத்தை கொண்டு தான் பெயர் என்பது வெளியில் வரும். சிஃபத்துடைய ஜுஹூர் தான் அஸ்மா என்பதாக சொல்வார். அஸ்மாக்குடைய மர்கஸ் சிஃபத் என்பதாக சொல்வார். அஸ்மாக்களை கற்றுக் கொடுத்தான் என்று சொன்னால் சிஃபத்துகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இப்போ அல்லாஹுடைய அஸ்மாக்களை அல்லாஹுடைய சிஃபத்துகளை விளங்குவதற்காகத்தான் இந்த மதரசாவிலே 7 ஜும்ரா என்ற அடிப்படையிலே சலஃபு சாலிஹீன்கள் நமக்கு ஞாபகப்படுத்தி இந்த ஞானங்களை ஜாஹிரி இல்முகளை நமக்கு போதிக்கின்றார். என்னுடைய ஷேக் நாயிம் அவர்கள் சொல்வார்கள், இந்த ஞானம் மதரசாவிலே ஓதி கொடுக்கப்படக்கூடிய ஞானம் என்பது ஒரு மெய்யார் என்பதாக சொல்வார். உரைக்கல். எவ்வாறு தங்கம் வியாபாரி தங்கத்தை வாங்கும்போது உரசி பார்த்து தங்கத்தை வாங்குவாரோ, அதேபோல் இல்ஹாமின் மூலமாக நமக்கு இல்முகள் வந்தாலும் சரி, கஷ்ஃபின் மூலமாக இல்முகள் வந்தாலும் சரி, இல்ம லதுன்னியின் மூலமாக இல்முகள் வந்தாலும் சரி, பிறரின் மூலமாக இல்முகள் வந்தாலும் சரி, இந்த இல்மை கொண்டு உரசி பார்க்காமல் அதை கபூல் செய்தால் நாம் குற்றவாளியாக ஆகிவிடும். இந்த உரசி பார்ப்பதற்காகத்தான் இந்த இல்மு ஷரா, இல்முல் அஹ்காம், இந்த ஷரியத் சம்பந்தப்பட்ட இல்முகள் நமக்கு அவசியம். ஆகவே தான் எல்லா சூஃபியாக்களும் இந்த ஜாஹிரி இல்மை படிக்காமல் பாத்தினி இல்முகளில் அவர்கள் கால் வைக்கவே இல்லை. ரெண்டையும் சேர்த்து படித்தார். அதற்கு அவர்கள் உஸ்தாத் அவர்கள் சொன்னதைப் போல நாமெல்லாம் எது பிரபல்யமான மதரசா என்பதாக மதரசாவை தேடி போகின்றோம், நான் உஸ்தாதை தேடி போவதில்லை என்பதாக நம்முடைய ஷேக் நாயம் அவர்கள் ஞாபகப்படுத்துவார். நம்முடைய ஷேக் நாயம் அவர்கள் மாக்குலாத் அகல் சம்பந்தப்பட்ட இல்முகள் விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். மன்குலாத்துகள் இல்முல் ஹதீஸ், இல்மு தஃப்சீர், அதை இலகுவாக விளங்க முடியும், விளங்கி கொள்ளலாம். மாக்குலாத்துகள் இருந்தால் அது எல்லா மதரசாக்களிலும் ஈடுபட்டு விட்டது. அதை ஆரம்பிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலின் அடிப்படையில் தான் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மதரசாவுக்கு 100 என்பதாக அவர்கள் முத்திரை அடித்தும் வைத்தார். ஆகவே மாணவர்களாகிய தாங்கள் அகல் சம்பந்தப்பட்ட இல்முகளிலே கவனம் செலுத்த வேண்டும். செலுத்தினால்தான் நமக்கு மன்குலாத் ஆயத்துகளாக இருக்கட்டும், ஹதீஸாலாக இருக்கட்டும், அதிலே லஹா மானின் க மௌஜில் பஹர், கடல் அலைகளைப் போல் உண்டான மானாக்களை நாம் பிளந்து எடுக்க முடியும். அந்த மாக்குலாத் இல்மை தேடி நான் உஸ்தாதுகளை, எந்தெந்த உஸ்தாதிலே என்னென்ன மாக்குலாத்துடைய பண்ணுகள் இருந்தது தேடி தேடி சென்றேன் என்பதாக சொன்னார். சகீர் ஹசரத், கபீர் ஹசரத் அந்த காலத்திலே நம்ம ஷேக் நாயகனுடைய உஸ்தாத் மாக்குலாத்துடைய இல்மிலே மிகப்பெரிய ஃபாஹிமாக இருந்தார். அவர்களை தேடி சென்றேன், உஸ்தாதை தேடி சென்றேன் என்பதாக சொன்னார். நம்முடைய கவனம் உஸ்தாதை தேடி செல்ல வேண்டும். உஸ்தாதுடைய சூரத்தில் அல்லாஹ்தான் மால்லிமாக இருக்கிறார், மாணவர்களுடைய சூரத்தில் அல்லாஹ்தான் முத்தாலிமாகவும் இருக்கிறார். தாதா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நூரி நாயகம் ஞாபகப்படுத்துவார்கள், உஸ்தாத்மார்கள் மாணவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்பதாக ஏமாற்றி விட்டு போகக்கூடாது. அல்லாஹ் நம்முடைய குரவலை அல்லாஹ் பிடித்து விடுவான் என்பதாக சொல்வார். உறுதியிலே அவருடைய தர்ஜுமானிலே எழுதியிருக்கின்றார், மாணவனுடைய சூரத்தில் அன்ஜானாக இருந்த அறிவற்றவனை போல் அல்லாஹ்தான் இருந்து கேட்கிறான், ஒஷாராக பாடம் நடத்த வேண்டும் என்பதாக அவருடைய தர்ஜுமானிலே மாஹனாமாவில் எழுதுகின்றார். ஆகவே மாணவர்களாக இருக்கட்டும், உஸ்தாத்மார்களாக இருக்கட்டும், முசன்னிஃபுடைய மன்ஷா என்னவோ, நோக்கம் என்னவோ, அதை விளக்காத வரையிலும் நாம் அந்த இடத்தை விட்டும் நகரக்கூடாது. எதையாவது நாம் விலக்கிவிட்டு செல்லலாம் என்பதாக சொல்லக்கூடாது. இப்போ அந்த அடிப்படையில் உஸ்தாத்மார்கள் இதுவரையிலும் இல்லை, அல்லாஹ் ஆக்காமல் இருக்க வேண்டும். என்றாலும் மாணவர்களும் சரி, உஸ்தாத்மார்களுக்கு இல்முடைய விஷயத்திலே, அதாவது அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும். இல்மை அகுது செய்யக்கூடிய விஷயத்திலே, இல்மை எடுக்கக்கூடிய விஷயத்திலே உஸ்தாத்மார்களுக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும். எப்படியாவது நெருக்கடியை கொடுத்து நம்முடைய உள்ளங்களை இல்முகளை கொண்டு நிரப்புவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஏதோ சொன்னதை மட்டும் கேட்டுவிட்டு நாம் சென்றுவிடக்கூடாது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் அவருடைய மாணவர்கள் கேட்கின்றார்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலி அவர்களே, இவ்வளவு குவத்தை ஹாஃபிஸாய் அல்லாஹ் உங்களுக்கு தந்தானே, மனநம் சக்தி,
இவ்வளோ மனநம் சக்தி அல்லாஹ் தந்தானே, என்ன காரணத்தினால் உங்களுக்கு இவ்வளோ குவத்த ஹாஃபிஸாவை அல்லாஹ் தந்தான்? அதற்கு பதில் உரைக்கும் பொழுது அல் பஸ்ர் என்பதாக சொல்கிறார். பஸ்ர் என்று சொன்னால் விளக்குகளிலே எரிவதற்காக ஊற்றப்படக்கூடிய எண்ணெய்களுக்கு சொல்லும். அந்த எண்ணெய்களை நான் ஊற்றி ஊற்றி இராக்காலங்களிலே நான் நிறைய முத்தாலா செய்தேன். அதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் எனக்கு குவத்த ஹாஃபிஸாவை தந்தார். பல இரவுகள் விழித்திருக்கின்றேன். என்னுடைய தூக்கத்தை நான் பார்க்காமல். ஆகவே அந்த மகான்கள் எல்லாம் அந்த சிரமத்தை அடைந்தார்கள். ஆகவே இந்த இல்மை கொண்டு, அது ஹகீகி இல்மான அல்லாஹை பற்றி உண்டான ஞானங்கள், அஸ்மாய இலாஹிய அல்லாஹுடைய அஸ்மாக்களை பற்றி உண்டான ஞானங்களை பெறுவதற்காக அல்லாஹு தாலா இந்த இல்மை ஒரு சபபாக, ஒரு மெய்யாராக இந்த மாணவர்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. என்னுடைய ஷேக் நாஹிம் அவருடைய மன்ஷாய் நோக்கத்தை அல்லாஹு தாலா எங்களின் மூலமாக அல்லாஹ் பூர்த்தி செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.